ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மணி சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னங்க கிச்சனில் போய் என்ன நம்ம மணி சேவிங் பண்ணிட முடியும், காய்கறிகள்லையும் பழங்கள்லையும் ஒரு 5-10 மிச்சம் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி இல்லைங்க, லேடிஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிச்சன் பொருட்கள்லேயே எப்படி நம்ம மணியை எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி மணியும் சேவ் பண்ணலாம். அதுக்குரிய டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செக்கெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹெல்த் கான்சியஸ்னால செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். செக்கெண்ணெய் யூஸ் பண்ணையில் நம்ம கடையில் போய் தான் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் வாங்குகிறோம். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு லிட்டர் செக்கெண்ணெய் 280லேருந்து 300 தாண்டி கூட விற்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி கடையில் ரெடிமேடாக செக்கெண்ணெய் வாங்குறதுக்கு பதிலாக கொப்பரை எடுத்து அது கொப்பரையை கொடுத்து நம்மளே செக்கில் ஆட்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் இருக்குங்க. நான் உங்களுக்கு கணக்கோடையே சொல்கிறேன். கொப்பரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் தென்னை மரம் கிடையாது, நம்ம எப்படி கொப்பரை வளர்த்து கொப்பரை எடுத்து நம்ம அதிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது அப்படின்னா அந்த டவுட்டே வேண்டாங்க. மார்க்கெட்டில் கொப்பரை தேங்காவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிலோ 90 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொப்பரையை எடுத்துக்கொண்டு மில்லில் கொடுத்து நீங்கள் செக்கெண்ணெய் எடுக்கையில் உங்களுக்கு ஒரு லிட்டருக்கே 80 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குங்க. செக்கெண்ணெயிலேயே இந்த அளவு லாபம் இருக்குது. அதே போல் நம்ம பாமாயில் யூஸ் பண்ணலாமா, பாமாயில் உடம்புக்கு கெடுதலா அப்படின்னு பார்க்கையில் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் உள்ள பித்தத்தை முறிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணையில் அதில் நிறையவே சத்து இருக்குது. ஸோ ரேஷனில் கிடைக்கிற பாமாயிலை நீங்கள் வீணாக்காதீங்க. நம்மளே அதை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நிறைய டீட்டெயில்ஸும் நெட்டில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரேஷனில் உள்ள பாமாயிலும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இது தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எண்ணெய்களுமே கடலெண்ணெய் இதெல்லாமே நம்ம அந்த சீசனில் கிடைக்கிற கடலையை வாங்கி கொண்டு கொடுத்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பருப்பு அரிசி எல்லாமே நம்ம இப்போ எல்லாருமே பட்ஜெட் போட்டு மந்த்லி இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி தான் வாங்குகிறோம். பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் நம்ம 1 கிலோ பருப்பு வாங்கியிருப்போம் ஒரு மாதத்துக்கு தேவைன்ட்டு. நமக்கு 1/2 கிலோ தான் காலி ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிலாம் 1/2 கிலோ தான் வாங்குவோம். அதில் நம்ம கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டும் பருப்பு மிஞ்சி இருக்கும். 200 கிராம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் அதை கழிக்க மாட்டோம். 1 கிலோ அப்படியே நம்ம வழக்கம் போல் வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பருப்பை காலி பண்ணால் புது பருப்பில் மிச்சமாகிறது கண்டிப்பாக வண்டு பூச்சி வரும். அதை பதப்படுத்துறதுக்கு நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஒரு சில சமயங்களில் நம்ம அதை பதப்படுத்தக்கூட முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 100 கிராம் 200 கிராம்னு பார்க்காதீங்க. இந்த மாதம் எவ்வளோ மிச்சமாகுதோ அதை கழிச்சுட்டே நீங்கள் அடுத்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே போல் புது பருப்பு வாங்கினாக்கில் நம்ம புது பருப்பு அடியில் தட்டி வச்சுட்டு பழைய பருப்பை மேலே போட்டு வைப்போம். ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி கூட பண்ணாதீங்க. ஏன்னா சில சமயம் பழைய பருப்பில் வண்டு விழுற மாதிரி இருந்தது அப்படின்னா அடியில் உள்ள புது பருப்பும் சேர்த்து கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற பருப்பை ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிட்டு புது பருப்பை நீங்கள் தட்டி வைங்க. இது பருப்புக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம மற்ற பலசரக்கு சாமானுக்கும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ஆஃபரில் நீங்கள் பொருட்கள் வாங்கியில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நம்ம வாஷிங் லிக்யூடு இல்லை க்ளீனிங் லிக்யூடு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. பொதுவாக ஆஃபர் அப்படிங்கிறது 1 ஃப்ரீ இல்லை 5 லிட்டராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி லிக்யூட்ஸ் எல்லாம் வாங்கியில் நமக்கு அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ கோதுமை மாவு இப்போ ஆஃபரில் கோதுமை மாவு 5 கிலோவாக வாங்கினா உங்களுக்கு 50 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வழக்கமாக 2 கிலோ தான் செலவழியும்னா நீங்கள் அந்த 5 கிலோ பாக்கெட்டை வாங்காதீங்க. கண்டிப்பாக அதில் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா 2 கிலோ செய்கிற இடத்துல நம்ம கட்டாயம் ஒரு 3 கிலோ செய்ய வேண்டிய ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அது கேரி ஓவர் பண்ணையில் அதை நம்ம கண்டிப்பாக பத்திரப்படுத்தணும். மாவு ஐட்டங்களில் வண்டு விழாமல் பார்க்கையில் நம்ம அதை திரும்ப எடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நாளைக்கு ஒருக்க அதில் ஏதாவது போட்டு வைக்கிறது, வத்தல் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி பண்ணினாலும் கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ உங்களுக்கு வீணாக போயிடும். அது அந்த ஆஃபர் ப்ரைஸோட உங்களுக்கு டபுள் மடங்காக வீணாகிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம அரிசி வாங்கியில் பார்த்தீங்கன்னா அரிசி கடையில் தான் வாங்குவோம். ஏன்னா விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசிலாம் அரிசி கடையில் வாங்குவோம். ஆனால் நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பாஸ்மதி இந்த மாதிரி அரிசியெல்லாம் போயிட்டு நம்ம மாலில் வாங்குவோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் பாஸ்மதி அரிசியெல்லாம். ஆனால் பாஸ்மதி அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டில் பாருங்கள், நமக்கு நார்மலாக அரிசி கடையில் வைக்கிறத விட சூப்பர் மார்க்கெட்டில் பாஸ்மதி அரிசி வாங்கியில் உங்களுக்கு அந்தளவு ரேட் டிஃப்ரெண்ட் வருங்க. நம்மளே யூகிக்க முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் 220 ரூபாயிலிருந்து 240 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ 220லேருந்து 240 எம்ஆர்பி போடுற சூப்பர் மார்க்கெட்டில் 240 வரைக்கும் விற்றுட்ருக்காங்கங்க. ஆனால் அரிசி கடையில் நம்ம நார்மலாக நம்ம இடத்துல இருக்கிற அரிசி கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 165 ரூபா தான் விழுது. கிட்டத்தட்ட 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா ஒரு கிலோக்கு வித்தியாசம் வருது. ஏன்னா நம்ம பொதுவாக பாஸ்மதி அரிசியோட விலையை நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அரிசி கடைக்கு செக் பண்ணாததுனால அந்தளவு ரேட் டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க.
சோறெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வடித்து சமைக்கிற பழக்கம் தான். நம்ம வடித்து சமைக்கையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சமைங்க. அதில் வந்து கேஸே உங்களுக்கு ஒரு 10% அளவுக்கு மிச்சமாகும். அதே போல் நமக்கு வந்து பொரியல் இதெல்லாம் வைக்கையில் நீங்கள் வந்து ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சத்தும் வீணாகாது. லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு ஹையில் ஒரு விசில் வச்சாலே உங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் குக் ஆகிடும். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு கேஸும் அதில் நிறைய சேவ் ஆகும். வாசலில் வந்து காய்கறிகள் வாங்குற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ ஒரு பர்ஸோ எடுத்து 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அவசரத்தில் வாங்கியில் நமக்கு சில்லற பைசா இல்லை அப்படின்னா நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா மறுநாள் நம்ம அதை மறந்து போக வாய்ப்பு இருக்கும். அதுலேயே நமக்கு வந்து திரும்ப நம்ம புதுசாக வாங்குவோம், திருப்பி இதே மாதிரி மறந்து போகும். கிச்சனுக்கு வந்து நம்ம பொருட்கள் வாங்கியில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த தேவைக்கோ அந்த தேவைக்கு மட்டும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வாங்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணினாலுமே 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தாக்கு பிடிக்கும். இதே வந்து அயன் பாத்திரமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ நல்ல காலகாலத்துக்கு உங்களுக்கு வரும். அதனால் தேவைக்கு மட்டும் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளையும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதே போல் ஒரு ஆர்கனைசரோ ஒரு பாட்டிலோ இந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் அதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த மாடலில் இருக்குதா, அது யூஸ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்புறம் நம்ம காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம ரெகுலராக இன்ஸ்டன்ட் காஃபி நீங்கள் குடிக்கிறவங்களா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த 50 கிராம் பாட்டில் வாங்குங்க. எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி, எந்த சாஷையில் வாங்கி நம்ம ஏர்டைட்டில் போட்டாலுமே இன்ஸ்டன்ட் காஃபி தூளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து கட்டி தட்டிடும். நீங்கள் ரெகுலராக அந்த காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, அக்கேஷனலாக தான் குடிப்பீங்க அல்லது யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்தால் தான் குடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன சாஷை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நிறைய மிச்சமாகுங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 25 ரூபாய் வேல்யூ உள்ள ஐட்டம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இந்த சாஷே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ரெகுலராக குடிப்பீங்கன்னா நீங்கள் தாராளமாக பாட்டில் வாங்கிக்கலாம். பலசரக்கு சாமான்கள் வாங்கிலையுமே அதே மாதிரி நம்ம வந்து சின்ன கடையில் நான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து தேவைகள் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் குடும்பம் கொஞ்சம் பெரிய கூட்டு குடும்பமோ அல்லது கொஞ்சம் அதிக அளவில் உங்களுக்கு தேவைப்படும், 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தேவைப்படும்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து மொத்த கடையிலேயே வாங்கிக்கோங்க. அதுலேயே ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே உங்களுக்கு 40-50 ரூபாயிலேருந்து மிச்சமாகும். உங்களுக்கு மொத்தமாக நம்ம ஜாமான் வாங்கியாலும் உங்களுக்கு நிறைய அளவு அதுலேயே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அதே போல் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு வத்தல் வடகம் இப்போ நிறைய ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபீஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் நிறையவே மிச்சப்படுத்தலாங்க. வத்தல் வடகத்தில் என்ன மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வெங்காய வடகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா போட்டிருப்பாங்க. கிலோ வந்து 800 ரூபா. தனி வெங்காய வடகம் கருவடாம் அப்படின்னு சொல்லுவோம், 800 ரூபா போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வெங்காயம் விலை கம்மியாக கிடைக்கல 30 ரூபாலாம் கிலோ அந்த மாதிரி சமயத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாயிலேயே அந்த வடகம் முடிஞ்சிடும். கடைசியாக ஒரு டிப்ஸ் என்னென்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு காமெடியாக கூட இருக்குங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் போகையில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற பர்ச்சேஸ் போகையில் கட்டாயம் குழந்தைகளை கூப்பிட்டு போகாதீங்க. நீங்கள் தனியாக ஜாலியாக வெளியில் ஷாப்பிங் போகிறீங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் சமயத்தில் வீட்டுக்கு மொத்த ஜாமான்கள் வாங்க போகையில் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பங்கு கண்டிப்பாக செலவழிச்சே ஆகணும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் நம்ம பார்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸை மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.